மக்களினுடைய தேவைப்பாடுகள், இந்த காலத்தினுடைய சூழமைவிலே நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற பிரச்சனைகள், அதை தக்க வைக்கக்கூடிய வழிகள், அதுக்கான வழி பொறிமுறைகள் தொடர்பானதும், இந்த மண்ணிலிருந்து அவலம் சுமந்த இந்த மண்ணிலிருந்து யுத்த காலத்துக்கு பிறகு உருவாக்கம் பெறுகின்ற முதலாவது ஒரு பெரிய கட்டமைப்பு, தாயக தமிழர் பிரதேசங்களை உள்ளடக்கிய முதலாவது ஒரு பேரமைப்பாக எங்களுடைய தாயக தமிழர் பேரவை என்கின்ற அமைப்பு உலக மனித உரிமைகள் தினமான இன்று அதை நாங்கள் வெளியீடு செய்வதில் ஊடகத்தினூடாக நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தாயக தமிழர் பேரவை அசம்பிளி ஆஃப் த ஹோம்லேண்ட் தமிழ்ஸ், அசம்பிளி ஆஃப் த ஹோம்லேண்ட் தமிழ்ஸ், AST தாயக தமிழர் பேரவை. வடக்கு கிழக்கெங்கும் தமிழர்கள் தங்களுடைய பூர்வீகமாக பறந்து வாழ்கின்ற பிராந்தியங்களெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் இன்றைய சூழ்நிலை கல்வி, பொருளாதாரம், அரசியல், வாழ்வியல், கலை, கலாச்சாரம் போன்ற பல்வேறு துறைகளிலே பல்வேறு இடர்களை, பின்னடைவுகளை, எதிர்காலத்தினுடைய ஆபத்து நிலைமைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய தாயக தமிழர் பேரவையானது இன்றைய தினம் ஊடகங்களுக்கு முன்னால் ஒரு இயங்குதளத்திற்கு வரும் என்பதை அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையிலே வன்னியூர் செந்தூரன் ஆகிய நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். உலகமெங்கும் வாழ்கின்ற இந்த எங்களுடைய தமிழர்களுக்கான ஒரு பேரறிவித்தலாக, ஒரு அறைகூவலாக, ஒரு பேரழைப்பாக இந்த தாயக தமிழர் பேரவையினுடைய இந்த வெளியீடாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய பேரவம். நேரடியாக நான் விடயத்தில் வருகின்றேன். உண்மையாகவே அரசியல் என்பது எல்லோரும் நினைக்கின்றது போல தேர்தலில் நிற்கின்ற அரசியலோ அல்லது தேர்தலில் நின்று வாக்கு வாங்கி எம்பி ஆகிறதும் உறுப்பினர்களாகிறதும் அதனோட சேர்ந்த அரசியல் தான் அரசியல் என்றது அல்ல. போராட்டம் என்பது இரத்தம் சிந்துகின்ற அரசியல், அரசியல் என்பது இரத்தம் சிந்தாத ஒரு போராட்டம். இந்த போர்க்களத்தை நாங்கள் கடந்த 15 வருடங்களாக எங்களுடைய மக்கள் இரத்தம் சிந்தாத ஒரு போர்க்களமான அரசியலிலே பல்வேறு பக்கங்களில் அடிபட்டு விட்டார்கள். நாங்களே தாயக தமிழர் பேரவையை முல்லைத்தீவிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இதற்கான கேள்வியையும் தாயக தமிழர் பேரவை ஏன் உருவாக்க வேண்டும், அதற்கான அவசியம் என்ன, அதற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும், எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழர் தரப்புக்கு அல்லது தமிழ் சந்ததியினருக்கு ஏற்பட போகின்ற விடயங்கள் அல்லது ஆபத்துகள் தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும். அரசியலிலே பல வகை அரசியல்கள் இருக்கின்றது. உணர்ச்சி அரசியல், இணக்க அரசியல், எதிர்ப்பு அரசியல், சரணாகதி அரசியல், இப்படி பல வகை இருக்கின்றது உலக அரசியல் பக்கங்களில். ஆனால் இன்று தமிழர்கள் செய்வது சரணாகதி நிலையான பங்குரோத் அரசியல். இந்த நிலைமையில் எங்களுடைய இலங்கை திருநாட்டின் தாயக தமிழர் பிராந்தியங்களிலிருந்து மக்களின் குரலாக மக்களின் சகல அபிலாஷைகளையும் வெளிப்படுத்த போகின்ற ஒரு பணியை, உன்னதமான மக்கள் சேவையை செய்கின்ற ஒரு அமைப்பாக தாயக தமிழர் பேரவை அமையும். வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் அரசியல் ஆகாது என்பதை இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொண்டு, எங்களுடைய தாயக தமிழர் பேரவையானது தமிழர்களின் அரசியல், பொருளாதாரம், கல்வி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றிற்கான ஏக கட்டமைப்பு என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பிரகடனம் செய்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் முல்லைத்தீவிலே இந்த நாங்கள் அறிமுகத்தை அல்லது எங்களுக்கான அறைகூவலை விடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவலம் சுமந்த இந்த மண்ணிலே முல்லைத்தீவு என்பது எங்களுடைய தமிழர்களினுடைய ஒரு அடையாளம். அது பண்டாரவன்னியனாக இருக்கலாம், ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்கொடி ஏந்திய வன்னியனுடைய இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவன்னியனுடைய வரலாறு முடிந்த இடமாக இருக்கலாம், அல்லது 30 வருட கால ஈழ விடுதலை போராட்டம் முற்று பெற்ற இடமாக இருக்கலாம். இது எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டம். அதைவிட வடமாகாணத்திலே மிகவும் பரப்பளவு கூடிய ஒரு மாவட்டம். எல்லோருடைய பேசுபொருளாகவும் இருக்கின்ற இந்த மாவட்டம், முள்ளிவாய்க்கால் என்பது இன்று பலருடைய வாயில் அகப்பட்ட அவல்கடலை போல தங்களுடைய அரசியலுக்காக, சுயநலத்துக்காக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்ணிலிருந்து 15 வருடங்களுக்கு பிறகு இந்த வன்னி மண்ணை தலைமையகமாக கொண்டு தாயக தமிழர் பிராந்தியங்களில் வாழ்கின்ற எல்லா தமிழ் மக்களுக்காகவும் தாயக தமிழர் பேரவை என்கின்ற தனித்துவமான யாருடைய பின்புலமும் இல்லாத இளைஞர்களுடைய கட்டமைப்பு தோற்றம் பெறுகின்றது. நாம் யாருடனும் கூட்டு சேர்ந்தவர்களோ அல்லது இன்னொருவருடைய பின்புலத்தில் செயற்படுகின்ற அமைப்பினரோ அல்ல. இது வெறும் அரசியல் தேர்தலை நோக்கிய அரசியல் கட்டமைப்பும் கிடையாது. அந்த வகை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இலங்கையின் பூர்வீக குடிகளான தமிழினம் அரசியல் வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கும் இவ்வேளை தமிழர் தாயகத்தின் இதய பூமியாம் வன்னியிலிருந்து
எமது தாயக தமிழர் பேரவை என்னும் கட்டமைப்பு தோற்றம் வருகின்றது. தமிழர் பூர்வீகமாக பறந்து வாழும் பிராந்தியம் எங்கும் தனது பணியை இனிவரும் காலத்தில் சிறப்பாக முன்னெடுக்கும் என்ற நம்பிக்கையை மக்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். கொள்கை 1. அறிவார்த்தமான யதார்த்தமான மக்களின் தேவைகளை அவர்களின் உணர்வுகளை புரிந்த நேர்மையான நிகழ்கால மற்றும் எதிர்கால அரசியல் திட்டமிடல்களை இனத்தின் இருப்பை தக்க வைக்கக்கூடிய கல்வி, அரசியல், தன்னிறைவு பொருளாதார கோட்பாட்டியல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளுதல். கொள்கை 2. தமிழர் தாயக பிராந்தியமெங்கும் தமிழராகிய நாம் எமது இளமையோடும் இனத்தின் பெருமையோடும் எமது தேசியம் சார் உரிமைகளோடும் வரலாற்று புரிதல்களோடும் தனித்துவமான துணிகரமான சட்டத்தினூடாக இயங்கக்கூடிய வண்ணம் தமிழ் மக்கள் சார்ந்த காலத்தின் தேவையான மற்றும் சந்ததியின் எதிர்காலத்துக்கான அரசியல் பொறிமுறையை வலுப்படுத்துதல். நீண்டகால யுத்தத்தினால் மாறாத இரத்தக்கரை ஊறிப்போன எங்கள் தாயக மண்ணில் இனிவரும் காலத்தில் எமது அரசியல் பணியானது எமது தலைமுறையில் கல்வி, தன்னிறைவு பொருளாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு ஒவ்வொரு குடும்பத்தினதும் வாழ்வாதாரம், பொருளாதாரம் போன்றன சீராக அமைய பெறக்கூடியதான பொறிமுறைகளை திடமாக உருவாக்குவதுடன் திட்ட வரைவுகளை உருவாக்கி அவற்றுக்கு செயல் வடிவம் கொடுப்போம். கொள்கை 4. மாற்றுத்திறனாளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள், மாவீர குடும்பங்கள், போரினால் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்கள் போன்ற வலிசுமந்த மாந்தர்களுடைய அந்த வேதனைகளை, அந்த துயரங்களை நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய வாழ்வியலுக்காக அர்ப்பணிப்பாக செயற்படுவதோடு அவர்களின் தலைமுறை சார்ந்த விடயங்களில் மிகுந்த கவனத்தை செலுத்தி அவர்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டுக்காக நிரந்தரமான பொறிமுறை உருவாக்குவதற்குரிய உத்திகளை நாங்கள் ஆவணை செய்து அமல்படுத்துவோம். அந்த பொறுப்பு, அவர்களை காக்க வேண்டிய, போற்ற வேண்டிய பொறுப்பு உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழினத்தின் கடமைகளில் முக்கியமானது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் திடமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கொள்கை 5. எம்மண்ணில் தொழில்சார் புரட்சியை ஏற்படுத்துவதோடு நவீன தொழில்சார் புரட்சியினுடைய வடிவங்களை, அதனுடைய வழிவகைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த யாரையும் தங்கியிராத ஒரு தமிழினம் இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டியிருக்கிறது. தன்னிறைவு பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான நிலைமையை எய்தி காட்டியிருக்கிறது. அந்த வழியில் வந்தவர்கள் நாங்கள். யாரையும் தங்கியிராத ஒரு பொருளாதார கோட்பாட்டை எங்களுடைய தமிழர் தாயக பகுதிகளிலும் நாங்கள் ஸ்தாபிப்பதோடு பல்வேறு புலம்பெயர் முதலீடுகளை சரியாக சட்டத்தின் ஊடாக ஒரு இலங்கைக்கு கொண்டு வந்து உன்னதமான தூரநோக்கமான எமது வேலை திட்டங்களுக்கு உலக தமிழினம் அனைவரும் ஒத்துழைப்பும் தங்களுடைய ஆதரவினையும் வழங்க வேண்டும் என்று மிகவும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கொள்கை 6. புலம்பெயர் தேசத்து உறவுகளும் தாயக தமிழ் உறவுகளுக்குமான உறவு நிலவை மேம்படுத்தி ஒரு கட்டமைப்பாக ஒரு குடையின் கீழ் எங்களுடைய சமுதாயத்தை வலுப்பெறச் செய்தல் வேண்டும். அதனூடாக பொருளாதார வலுவாக்கம் மிக்க சமுதாயமாக முன்னேற்றத்தில், இலங்கையினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் எங்களுடைய தாயக தமிழர்களுடைய பங்களிப்பு அதிகபட்சமாக அமைதல் வேண்டும். கொள்கை 7. முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்கான பொறிமுறைகளை, அதனுடைய அவசியத்தன்மைகளை உரிய தரப்பினருக்கு சட்டத்தினூடாக நிரூபிப்பதனூடாக அவற்றை செயல் நிறைவேற்ற செய்ய வேண்டிய பொறுப்பு தாயக தமிழர் பேரவையை சார்ந்ததாகும். அந்த சிறப்பான பணியை நாங்கள் விரைவாக, அதற்கான ஆயுதப் பணிகளை நாங்கள் பேரவையினூடாக செய்து முடிப்போம். கொள்கை 8. வேலைவாய்ப்பில்லாத இளைஞர் யுவதிகள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கான தொழில்முறை கல்வி, தொழில்சார் ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும். அதனூடாக கல்வி என்பது அரசு தொழில் தேடும் வழி என்று எண்ணுகின்ற அந்த பழமையான போக்கை, வங்குரோத்தான ஒரு மனநிலையை, தவறான ஒரு புரிதலை சமூகத்திலிருந்து நாம் முற்றுமுழுதாக நீக்க வேண்டும். 9. எமது தமிழர் தாயகத்தின் நீண்டகால உண்மை வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவை ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அவை எங்களுடைய தலையாய கடமையாகிறது. அவை நிச்சயமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். எமக்கான தனித்துவமான, நடுநிலையான, எங்களுடைய இறமையை, எங்களுடைய இனத்தின் பெருமையை கட்டி காவிக்கொண்டு செல்லக்கூடிய, சரியான வகையிலே கொண்டு செல்லக்கூடிய நடுநிலையான ஊடகத்தளம் ஒன்று தமிழர் பேரவைக்கென்று உருவாக்கப்பட வேண்டும். சமூகத்தை வளப்படுத்தக்கூடிய நேரிய சிந்தனையாளர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். கொள்கை 10. இலங்கையில் வாழும் தமிழினம் எவ்வின மக்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஒருபோதும் குறிப்பாக சிங்கள மக்களுக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் கிடையாது. அதை எந்த காலத்திலும் வெளிப்படுத்தியவர்களும் கிடையாது. நல்லிணக்கத்தை நாங்கள் பேணுவோம்.
அதற்காகவே நாங்கள் திடமாக உழைப்போம். ஆனால் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு பொறிமுறை கிட்டும் வரையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரசுடனும் அல்லது அரசு சார்ந்த அல்லது அது எதிரான தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடனும் எந்த விதமான கூட்டுச்சேரல் அரசியலையும் நாம் எப்போதும் செய்ய போவதில்லை. நல்லவை நடந்தால் வரவேற்போம். எம் மக்களுக்கு ஆபத்தானது, எதிர்கால இருப்புக்கு ஆபத்தானது என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்ப்போம். எங்களுடைய தாயக தமிழர் பேரவை அந்த பணியை திடமாக செய்யும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கு இடமும் இல்லை. கொள்கை 11. 3 தசாப்த போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்ட பின்னர், அதாவது இனவழிப்பு நடைபெற்ற பின்னர் எஞ்சியுள்ள தமிழகத்தினுடைய உணர்வுகளை, எங்களுடைய அபிலாசைகளை, எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய எதிர்பார்ப்புகளை நாசமாக்கிய ஒற்றுமை கட்ட பழமைவாத தமிழ் அரசியல் கட்சிகள் அவர்களின் பதவி வரையுமே இப்படியான கோரங்களுக்கு காரணமாக இன்று அமைந்து நிற்கின்றது. எங்களுடைய மக்களை இன்று ஒரு அரசியல் அனாதைகளாக ஒரு இக்கட்டான நிலைமையிலே நிறுத்தி இருக்கிறது. ஈழத்தமிழினம் பல துண்டுகளாக சிதறுண்டு இருக்கிறது. பிரதேசவாதம், மதவாதம், சாதிவாதம் என்று பல்வேறு வாதங்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக சாக்குப்போக்கான தத்துவங்களை கூறி பல்வேறு துண்டுகளாக மக்களை பிரித்து எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்புகள் ஆடுகின்ற அந்த நாடகங்களை நாங்கள் உணராமல் இல்லை. அப்படிப்பட்ட அரசியல் தரப்புகளுடன் எக்காரணத்துக்காகவும் எந்த செல்வாக்குக்காகவும் அவர்களுடன் இணைந்து வாக்கு கேட்டு செல்ல மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசியலில் கதிரை ஆசைக்காக சுயநலத்தில் பல வருடங்களை, கிட்டத்தட்ட 15 வருடங்களை வீணாக்கிய இந்த பதவி வரை பிடித்தவர்களிடம், தூரநோக்கு சிந்தனையற்றவர்களிடம், எங்களுடைய சமூகத்தை அளித்தவர்களிடம் நாங்கள் எப்போதும் சமரசம் செய்ய போவதில்லை. கொள்கை 12. இறுதி முயற்சியாக தமிழ் மக்களின் நன்மைகளில், இன ஒற்றுமைகளில் ஏராளமான கலைகளுக்குள் 4-5 நல்ல பயிர்களும் இருப்பதால், ஏராளமான அரசியல் கலைகளுக்குள் 4-5 நல்ல பயிர்களும் இருப்பதால் தமிழசார் கட்சிகள் அனைத்திடமும் நாம் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். அது யாதெனில், யாவரும் தாயக தமிழ் மக்களின் இருப்பிற்காக ஒன்று சேரும்படியும், தாயக தமிழர் பேரவையினுடைய கோரிக்கையை ஏற்று உங்களுடைய பழமைவாத எண்ணங்களை தூக்கி எறிந்து, பதவி வரி என்கின்ற அந்த மனநிலையை தூக்கி எறிந்து, உங்களுடைய செல்லாத அந்த கொள்கை என்னும் செருப்புகளை கலற்றி எறிந்துவிட்டு தாயக தமிழர் பேரவையினுடைய அறிவார்த்தமான இளைஞர் அணியுடன் எம் இனத்தை நேசிப்பவர்களாக, எங்களுடைய இனத்திற்கு ஏதோ வகையில் எதிர்காலத்துக்கு நல்லது செய்ய முயற்சிப்பவர்களாக ஓரணியில் திரள முன்பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.